கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள், கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றும் இந்த அற்புதமான வேத தியான நேரத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய மகிமையின் ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த அற்புதமான தெய்வீக மகிமைக்கு முன்னால் உங்கள் மேல் காணப்படும் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வீக மகிமைக்கு முன்னால் ஒருவனும் ஒரு சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. நிச்சயமாய் நீங்கள் எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், எல்லா விதமான சங்கடங்கள், பேரியஸ் தடைகள், எல்லா விதமான அடைக்கப்பட்ட கதவுகள், எல்லா உபத்திரவங்களையும் மீறி நீங்கள் விடுபட்டு, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உயர உயர பறந்து உன்னத நிலையை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிற உங்கள் மீது கர்த்தர் உதிக்கிற வேளையிலே அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். ஹல்லேலூயா. ஆதலினால் வசனம் 1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசியுங்கள். இந்த இருளான, சிக்கலான, மாம்சீகமான அல்லது இந்த போராட்டமான இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, எழும்பி பிரகாசிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஏனென்றால் உன் ஒளி வந்தது, உங்களுடைய ஒளி வந்திருக்கிறது. ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒளியாய், ஆவியாய், அக்னியாய் இருக்கிறது. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிற, அக்னியாய், ஆவியாய் இருக்கிற வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது. நிச்சயமாய் ஆதலினால் இதை ஏற்றுக்கொள்ளுகிற, இந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் மகிமை காணப்படும். மகிமை உங்கள் மீது உதிக்கும். ஹல்லேலூயா. ஐயா, இந்த மகிமை உங்கள் மீது உதிக்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள். இதோ இருள் பூமியையும் உலகத்தில் உள்ள ஜனங்களை காரிருளும் மூடினாலும் இந்த உலகம் தாறுமாறாய் போகலாம். உலகத்தில் உள்ளவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எங்கும் எப்பொழுதும் தாறுமாறாய் அழிவிலும் அக்கிரமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொல்லாங்கனுடைய மந்திரம், பில்லிசூனியங்கள், மாந்திரீகங்களின் இருளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். பாவங்களிலும் சாபங்களிலும் இருளிலும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் கீழ்ப்படியாமையிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் எழும்பி கர்த்தருக்காய் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பிரகாசிக்க விரும்பும் பொழுது, ஐயா, உங்கள் ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே உலாவுகிறவரும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். உதித்த கர்த்தர் அவருடைய மகிமையை உங்கள் மீது காணப்பட செய்வார். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். அப்பொழுது உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தெய்வீக மகிமை எந்த மனிதனுடைய மகிமையும் அல்ல, இந்த நாட்டில் உள்ள பிரதான மந்திரியின் மகிமை அல்ல, அல்லது இந்த முதன்மை அதிகாரிகளின் மகிமை அல்ல, அல்லது குடும்பத்தினால் நாம் பெற்ற, பரம்பரையினால் பெற்ற, அல்லது அரசாங்கத்தினால் பெற்ற மகிமையினால் வருகிற மகிமை அல்ல, மேன்மையினால் வருகிற மகிமை அல்ல. தேவ மகிமை உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு, ஐயா, அந்த மகிமையின் இடத்திற்கு, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னம், உங்களிலே இருந்து பாய்ந்தோடுகிற அந்த உண்மையான, அற்புதமான, அழகான அந்த நதிகள், ஜீவ நதிகளை நோக்கி, அந்த உற்பத்தி உங்களில் இருந்து புறப்படுகிற அற்புதமான நதிகளை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை நோக்கி, ரட்சிப்பின் நீரூற்றுகளை நோக்கி, உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியாய் தேன்றுகிற இவைகளிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வாழ்க்கையிலே ஒரு மகிமையான மாற்றத்தை காண்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருளை, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடலாம், ஆனாலும் உங்கள் மீது தேவ மகிமை காணப்படும். ஐயா, இது யார் யார் மீது காணப்படும் என்று கேட்டீர்களே, ஆனால்
கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினியை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரின் மகிமையை, கிருபையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க முடியும். நிச்சயமாய் அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி, மைட்டி காட், இந்த அக்கினி அபிஷேகம், இந்த ஆவியானவருடைய ஆளுகையும் அபிஷேகமும் பிரசன்னமும் விடிய காலத்து வெளுப்பை போல, விடிய காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு, உங்கள் சுகவாழ்வும் உங்கள் குடும்பத்தின் சுகவாழ்வும் சீக்கிரமாய் துளிக்கும். ஓ க்ளோரி! உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தருடைய மகிமை உங்களை முன்னும் பின்னும் காத்துக் கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எந்த சக்தியும் மாத்திரமல்ல எவனும் உங்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் உங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு அதிகாரம் இல்லை. நன்றாக விசுவாசியுங்கள். தேவ மகிமை உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது, அது உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்திலும் காணப்படும் பொழுது, நிச்சயமாய் எந்த மந்திர பில்லி சூனியங்களும் எந்த அழுக்கு ஆவிகளின் ஆதிக்கங்களும் உங்களில் நிலைத்திருக்க முடியாது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் தேவனுடைய பிள்ளைகளின் மீது நிலைத்திருக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், லூக்கா 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். மைட்டி காட், கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஓ மைட்டி காட், அந்த மகிமையை கண்டு அவர்களே பயப்படுகிறார்கள் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களே பயப்படும் பொழுது இவர்களை பார்க்கிறவர்கள், இவர்களை நோக்கி எதிராய் வருகிறவர்கள் யாவருக்கும் திகில் உண்டாகும், பயங்கரம் உண்டாகும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வார்த்தை அதை உரைத்தது. ஓ மைட்டி காட், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா குட்டிச்சாத்தானுக்கும் தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற மகிமை என்ன மகிமை என்று. ஐயா, உங்களுக்கு விரோதமாய் சிங்கம் போல் கர்ஜித்து யாரை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தில் யாரை அல்லது உங்களை எங்கே அடிக்கலாம், எப்படி அழிக்கலாம் என்று சிங்கம் போல் கர்ஜித்து வருகிற பொல்லாத பிசாசுக்கு தெரியும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். முதலாவது காண்ற இந்த பிசாசு கூட்டங்களும் தான் கண்டுகொள்ளுவார்கள். உங்க பக்கத்துல இந்த அக்னி உங்கள் மீது இருக்கும் பொழுது, இந்த அக்னிமயமான ஆவியானவருடைய மகிமை, ஓ லார்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் மீது இருக்கும் பொழுது எந்த சத்ருவின் வல்லமைகளும் உங்களுக்கு எதிராக எதிர்த்திருக்க முடியாது என்பதை நன்றாக நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினால் வருகிற மகிமை எந்த இருளையும் வெளிச்சமாக்கிவிடும். எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற, ஐயா, நம்முடைய கர்த்தர் தம்முடைய பிதாவின் இடத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு நல்லது என்று போய் அங்கே இருந்து வேறொரு தேற்றவாளனை பிதாவினிடத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, அந்த அற்புதமான தேற்றவாளன் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறவர். நீங்களே பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறீர்கள். மைட்டி காட், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே உங்களை எதிர்த்து நிற்க எந்த சக்திக்கும், எந்த வல்லமைக்கும், எந்த சத்ருவுக்கும், எந்த குட்டிச்சாத்தானுக்கும் அதிகாரமே இல்லை. உங்க மேல இருக்கிற அந்த மகிமையை மாம்சமான யாவரும் காண்பார்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் எல்லோரும் காண்பார்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும், இந்த கிருபை இருந்தால் போதும், அந்த கிருபை இருந்தால் போதும், வெற்று வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய்விடாதபடி கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், என் அன்பு தேவ பிள்ளைகள், சகோதரிகள், நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையை விடிய காலத்து வெளுப்பை போல பிரகாசிக்க செய்யும், எழும்பி பிரகாசிக்க செய்யும். ஐயா, இந்த மகிமை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் முன்னாலே பின்னாலே காக்கும். மைட்டி காட் நிச்சயம்
நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையை எல்லோரும் காணும் பொழுது, மாம்சமான யாவரும் காணும் பொழுது, அவர்கள் உங்கள் முன்னே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வரும், மகிமையான மாற்றம். நிச்சயமாய் இந்த தெய்வீக மகிமை உங்களிலே வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் தொடர்ந்து நாம் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரின் போதனைகளை நிச்சயமாய் அறிந்து ஆராய்ந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டு அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி அதன் நல்ல பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் நிச்சயமாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஐயா, இந்த போதனைகளை தீவிரமாய் தியானியுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் ஆச்சரியமாய் அழகாய் மாறிவிடும். உங்கள் வெற்றிக்கும் விடுதலைக்கும் உங்கள் சுக வாழ்விற்கும் வேறு வழியே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். இன்று மணிப்பூரிலே நடக்கிற இந்த கடைசி 2 நாள் கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதம். உடனுக்குடன் உங்கள் செய்திகள் வந்து சேரும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா, கர்த்தருடைய மகிமை இவர்கள் மீது காணப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, கர்த்தருடைய ஆவியினால், உம்முடைய ஆவியாய் அக்னியாய் இருக்கிற வார்த்தைகளினால் இவர்கள் மீது உதிப்பதற்காக ஐயா, உம்முடைய தெய்வீக மகிமை என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையை நோக்கி மகிமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அன்பு தேவ பிள்ளைகள் மீது ஒரு அற்புதமான, இவர்கள் குடும்பங்களின் மீது ஒரு அற்புதமான அதிசயமான காவல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை விட்டு போனவர்களும் ஐயா, இவர்களை வெறுத்து போனவர்களும், இவர்களை விரோதித்து போனவர்களும் ஐயா, இவர்களை புரிந்து கொள்ளாதபடி போனவர்களும் இவர்களிலே காணப்படுகிற மகிமையை நோக்கி இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்த எல்லாம் கைகூடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ப்ராஜெக்டுகள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இவர்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விடிய காலத்து வெளுப்பை போல என் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வெற்றி வாழ்க்கை, விடுதலையின் வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை விடிய காலத்து வெளுப்பை போல பளீர் என்று அது உதிக்கும்படியாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஐயா, மாம்சமான யாவரும் இவரை விரோதித்தவர்கள், இவர்களை கெடுத்தவர்கள், அழித்தவர்கள், இவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், இவர்களை நட்டாற்றில் விட்டு சென்றவர்கள் எல்லோரும் கண்டுகொள்ளும்படியாய் ஓயா, உங்க மகிமை இவர்கள் மூலமாய் வெளியரங்கமாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா, இரவும் பகலும் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, சிரத்தையோடு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய கரங்களும் விரல்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவ மகிமை இவர்களை மூடிக்கொள்வதாக. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இந்த மகிமை உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது உங்களை எதிர்க்க இந்த உலகத்திலே ஒருவனுக்கும் ஒரு சக்திக்கும் அதிகாரம் இல்லை. விடியற் காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் சீக்கிரமாய் துளிர்க்கும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து மேன்மை அடைவீர்கள்.